முதல் மனைவி இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்த பண்றாங்களே. சுதி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கேஸை எடுத்துட்டு போகணும்னு அவங்க விரும்பல. அப்படி அவங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, என் கணவர் நான் இருக்கும் போது இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கேஸே எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்றத பத்தி பேசுறத தாண்டி அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, 2 குழந்தை இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வைஃப்குள்ளே வந்திருந்தாலுமே அதை பேசி சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னொரு நபர் தேடி இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட கணவரோட என்ன சேர்த்து வைங்கன்றாங்க. நீங்க உண்மையா சொல்லப்போனா அங்க அது நடக்கவே நடக்காது. குழந்தை வேணா உரிமையான குழந்தை, அந்த குழந்தை வேணா லெஜிட்டிமேட்டான குழந்தை, அந்த குழந்தை வேணா அவங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா ரைட்ஸும் வாங்கிட்டு போக முடியும். ஆனா ஜாய் கிறிஸ்டல வாங்க முடியாது. இவரோட இருக்கும்போது ஜாய் கிறிஸ்டல் எனக்குமே லீகல் ஆகவே முடியாது. ஏமாத்திரத்துல காம்பன்சேஷன் வாங்க இது வேணா வாங்க முடியுமே தவிர அவங்களால பாத்தீங்கன்னா வாழ முடியாது. வீக்லி ஒன்ஸ் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா இருக்கிற எல்லா வீடியோவும் அவங்க அப்லோட் பண்றோம். மேரேஜஸ் எல்லாது வாய்டு. உங்க முதல் மனைவி நினைச்சாங்கன்னா இதனால உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதனால நீங்க இம்ப்ரிசன்மெண்ட் கூட வாங்க முடியும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ரெண்டு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஹரிணி அவர்கள் இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம். வணக்கம் மேம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட இஷ்யூ நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும் போது நிறைய பேருக்கு இருக்க 2 முக்கியமான கேள்வி. இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் ஒரு கேட்டரிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்துறாரு. ஸோ நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது இப்படி ஒரு டெசிஷன் அவர் எடுத்துட்டாருங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. 2வது விஷயம் இன்னும் ஏன் அவர் சைட்ல இருந்து எதுவுமே ஓப்பன் அப் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ்ல பாத்தீங்கன்னாலுமே அவருக்கு முதல் மனைவி உயிரோட தான் இருக்காங்க, 2 குழந்தைங்களும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இன்னொரு நபரை ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற நபரை முதல் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு அவங்க கூட அவங்க சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் டெலிகாஸ்ட் பண்ண பார்த்திருப்போம். அது ஒரு காலங்கள் மாற மாற அது காதலா மாறி திருமணத்துல போய் முடிஞ்சிருக்கு. இப்ப திருமணம் பண்ணதை பத்தி நம்ம தவறா பத்தி பேச தேவையில்லை. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க கணவன் மனைவி கூட வாழ பிடிக்கல, மேபி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உங்களோட ஸ்ருதி ஒய்ஃபோட வாழ பிடிக்காம இருந்திருக்கலாம், ஜாய் கிறிஸ்டல் பிடிச்சிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை ஓப்பன் அப்பா பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பேசியிருப்போம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல முதல் மனைவி இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்த பண்றாங்களே, இப்ப இதுதான் தவறாக பேசப்பட்டு வருகிறது. கரெக்ட். இன்னொன்னு அவர் ஏன் இன்னும் மௌனமா இருக்காரு? கண்டிப்பா மேம். அவர் ஏன் மௌனமா இருக்காரு, என்ன கோத்ரூ பண்றாங்க, ஏன் ஸ்ருதி மேமும் ஏன் இன்னும் வாயை திறந்து பேசல அப்படின்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறது. அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க இல்ல என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி நமக்கு தெரியல. பட் நம்ம மக்களோட பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணவன் என்னைக்குமே அமைதியா தான் இருப்பான், வாயை திறந்து பேச மாட்டான் அப்படின்றத நம்ம மக்களோட பார்வையில முன்னாடியில இருந்தே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா இவர் தவறு பண்ணிருப்பாரு, அதுலதான் பேசாம இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னா அவங்க ஓப்பன் அப் ஆகி பேசினா மட்டும்தான் மக்கள் மத்தியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு வரும்ன்றத சொல்ல முடியும். ஸ்ருதி அவர்கள் இந்த கேஸை இதுக்கப்புறம் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பார்த்த வரைக்கும் ஸ்ருதி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கேஸை எடுத்துட்டு போகணும்னு அவங்க விரும்பல. அவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட வாழதான் விரும்புறாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா என் கணவர் நான் இருக்கும் போது இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கேஸே ஃபைல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவரோட வாழணும்ன்றத அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்னு மேம், இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல குழந்தைங்களோட கஸ்டடி அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இவங்களோட கேஸ்ல மேபி சேர்ந்து வாழ்ற பட்சத்துல பிரச்சனை இல்லை, ஒருவேளை பிரியணுங்கிற முடிவு எடுக்கிற பட்சத்துல கஸ்டடி அப்படிங்கறது குழந்தையோட கஸ்டடி ப்ராபபிலி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா தாங்க இருக்கு. ஆண்களுக்கு குழந்தை கஸ்டடி போகுது, பெண்களுக்கு குழந்தை கஸ்டடி போடுது. இப்போ ஒரு குழந்தை 5 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது அம்மா தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும். அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அம்மா கிட்ட இருக்கு. ஒருவேளை அந்த ஆண் எனக்கு குழந்தைக்கு 5 வயசு மேல ஆயிடுச்சு, என் குழந்தை எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க அம்மாவால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு கஸ்டடி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்குமே. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட விஷயத்துல எந்த இடத்துல இந்த தவறு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்றத பத்தி பேசுறத தாண்டி ஒரு கணவன் அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, 2 குழந்தை இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வைஃப்குள்ளே வந்திருந்தாலுமே அதை பேசி சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னொரு நபர் தேடி இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் பிகாஸ் அவருக்கு தெரியும் ஒரு செலிபிரிட்டி ஃபிகரா இருக்கும் போது வெளியே கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் வெளியே என்னைக்காவது ஒரு நாள் போக போகுதுன்னும் போது எந்த ஒரு தைரியம் யாருமே இல்ல மேம். இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்றது கிடையாது.
தெரியாம தான் பண்றாங்க. இது இப்படிலாம் போகுமான்றதை பத்தி அவங்களுக்கு ஒரு ஐடியா கூட இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்ன்றத மாதம்பட்டி ரங்கராஜ் நினைச்சு கண்ணுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். அதுதான் இப்ப ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கான அந்த நீதி அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கணவரோட என்ன சேர்த்து வைங்கன்றாங்க. இங்க உண்மையா சொல்லப்போனா அங்க அது நடக்கவே நடக்காது. எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அவங்க குழந்தைக்கு வேணா, அவங்க குழந்தை வேணா உரிமையான குழந்தை, அந்த குழந்தை வேணா லெஜிட்டிமேட்டான குழந்தை, அந்த குழந்தை வேணா அவங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா ரைட்ஸுமே வாங்கிட்டு போக முடியும். ஆனா ஜாய் கிறிஸ்டலால வாங்க முடியாது. அவங்க என்னைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி மட்டும்தான். ஏன்னா ஸ்ருதி உயிரோட இருக்கும் போது ஜாய் கிறிஸ்டலா என்னைக்குமே லீகலா ஆகவே முடியாது. முதல்ல அந்த நடந்த மேரேஜே வாய்டு. சரிங்களா? அவங்க வேணா என்ன ஃபைல் பண்ணலாம், சீட்டிங் சொல்லிட்டு வேணா ஃபைல் பண்ணலாம், என்ன ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணலாம், குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், ஏமாத்திரா சொல்லி காம்பன்சேஷன் வாங்கலாம். இது வேணா வாங்க முடியுமே தவிர அவங்களால பாத்தீங்கன்னா வாழ முடியாது மாதம்பட்டி ரங்கராஜோட லீகலா. வாய்ப்பே இல்லை. வேற ஐ திங்க் இன்னும் எல்லாருக்கும் இருக்க கேள்வி, அவர் சைட்ல இருந்து ஓப்பன் அப் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மேபி அவர் ஓப்பன் அப் பண்ணி ஜாய் கிறிசல்டா அவர்களோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும், நம்மளால எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பா ஜாய் கிறிசல்டா சும்மா விட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னா இருக்கிற எல்லா வீடியோவும் அப்லோட் பண்றாங்க. ஷோர், அது மக்கள் எல்லாரும் பார்ப்போம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துல இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எல்லாருக்கும் அப்ப நானுமே அந்த செகண்ட் மேரேஜ் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க முன்னாடியுமே அழகா சொல்லியிருந்தீங்க. கிளியரா சொல்லிட்டேன், பண்ணவே கூடாது, மேரேஜே செல்லாது, வாய்டு. உங்க முதல் மனைவி நினைச்சாங்கன்னா இதனால உங்க மேல லீகல் ஆக்ஷனே எடுக்க முடியும். அதனால நீங்க இம்ப்ரிசன்மென்ட் கூட வாங்க முடியும். ஆனா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு இப்போ எதுவும் இஷ்யூ இருக்கிற மாதிரி லீகலி அவர் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து விசாரிப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையாவே தவறு நடந்திருக்குன்னா தான் அவர் மேல எஃப்ஐஆரே ஃபைல் ஆகும். இந்த மாதிரி பொதுவா நீங்க கேசஸ்லாம் பார்க்கும்போது இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படிங்கும் போது எந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க? கண்டிப்பா மேம். ஒரு திருமணம் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு ஆண்டுலேயே பாத்தீங்கன்னா சலிப்புன்ற விஷயம் ஏற்பட்டுருது. அது பத்தாதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க 2 கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணி மோஸ்டா ப்ராபபிலி பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட். ஒன்னொன்னு சொல்ல போனா அதிகமான டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது நான் என்னோட கேசஸ்ல வரைக்கும் பார்க்கும்பொழுது ஐடி ஃபீல்ட்ல மோஸ்டா இந்த மாதிரி அஃபேர்ன்ற விஷயம் அதிகமா ஏற்படுது. டிவோர்ஸ்ல போய் கொண்டு போய் விடுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைன்றது இருக்கிறது கிடையாது, கொஞ்சம் குறையுது. அது இயல்பான ஒரு விஷயம். நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா திருமணத்துக்கு முன்னாடியோ திருமணத்துக்கு அப்புறமும் இருக்க அந்த 1 இயர் ஃபேஸ் லைஃப் லாங் கண்டினியூ ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையதான் செய்யும். ஒரு 10% குறையதான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க தான் நமக்கு அப்படின்ற வாழ்றதுக்கான மனப்பான்மை நம்ம மக்கள் கிடையாது. இதுதான் உண்மை. ஒருவனுக்கு ஒருத்தின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி கூட கிடையாது. இப்போதான் ரீசெண்ட் பீரியட் தான் ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருக்கணும் அப்படின்றது சட்டமும் சொல்லிச்சு. கரெக்டா அது நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஃபேருக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு நபரை எப்படின்னா இப்ப ரீசெண்டா பேசியிருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் போயிருந்திருப்பாங்க, பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கும், அவங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களோட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த ஈர்ப்பை உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ண விடாதீங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அப்பா அம்மா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே 3rd பர்சனை உங்க ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்க்கு என்னைக்குமே வச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ப்ராப்பரா இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க அதை பேசி தெரிவிச்சு மாத்திக்கலாம். இது 4 விஷயம் தான். இந்த 4 விஷயம் தான் மெயினா இருக்கு. இதுல முக்கியமான ரோல் எடுத்து நாங்க ப்ளே பண்ணுது. ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு எல்லாமே இருக்கு, என்னோட ஹஸ்பண்டோட நான் ஹாப்பியா தான் இருக்கேன், நல்லா பாத்துக்கிறாரு, நல்லா எங்க போனாலும் கூட்டிட்டு போறாரு, எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, எனக்கு எல்லாமே பண்றாரு. ஆனா எனக்கு அவர் கூட செக்ஷுவலா சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்றதுக்காக அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இன்னொரு நபரோட அஃபேர் வச்சிருந்திருக்காங்க. இது அவங்க என்ன பண்றது தெரியாம அவங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல கில்ட் ஆயிருக்கு. என்ன கில்ட்னா நமக்கு இப்படி ஒரு கணவர் அமைந்திருக்காங்க, நம்ம நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அவரு, அவங்களே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா எனக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர்கிட்ட பத்தலைன்றதுனால எனக்கு அந்த இடத்துல இன்னொரு இடம் கிடைக்கும் பொழுது நான் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அப்படி இருக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளேயே அது பேசி இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட மேரேஜ் லைஃப் முடிஞ்சிருந்திருக்காரு. அந்த செக்ஷுவல் பத்தியும் நம்ம ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளேயே ஓப்பனா பேச இந்த காலத்துல தயங்குறாங்கன்னு சொல்ல முடியும். தயங்குறாங்க எல்லாருமே. அது எப்படி சொல்றது, நான் சொல்லிடுனா அப்புறம் அவர் நான் முன்னாடியே பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நினைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் தான் அதிகமா தயங்குறாங்க இந்த இடத்துல. ஏன்னா ப்ராபபிலி பாத்தீங்கன்னா நான் பார்த்த கேசஸ்ல அதிகமா செக்ஷுவல்ல சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். ஆண்கள் கிடையாது, பெண்கள் அதை ஓப்பன் அப் ஆகி பேசணும். இந்த இடத்துல எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது விஷயம் வேணும் அப்படின்றது. பட் அதை ஓப்பன் அப் ஆகி பேசாததுனால அவங்களுக்கு வெளியில ஏற்படுது. இப்ப ஆண்களே பாத்தீங்கன்னா அஃபேர் வச்சுக்காம இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்குமே இருக்கு. பட் பெண்களுக்கு இந்த கேசஸ்ல வருது, ஆண்கள் வேற மாதிரி கேசஸ்ல வருது. ஸோ அதுதான்
அப்ப ஈக்குவல் இந்த ரேஷியோங்கிறது பெண்களுமே வந்து கண்டிப்பா 50-50 கண்டிப்பா 2 பேர் பார்ட்னருக்குள்ள முதல்ல இதை பத்தி பேசிக்கணுங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தனி கொடுத்தணும்ன்றத கல்யாணமான உடனே வச்சிடறாங்க. ஸோ தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ் ஃபேமிலில இருந்து வரதில்ல. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நாத்தனார் கொடுமை மாமியார் கொடுமைன்னு இருக்கும். இந்த காலத்துல எந்த கொடுமையும் கிடையாது பெண்களுக்கு. பெற்றனே தனியா வச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தனியா வச்சுட்டீங்கனாலே பாதி பிரச்சனை இங்க சால்வ் ஆன மாதிரி. எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் தான், நீ ஒர்க் போற இடத்துல ஏன் இவங்களோட வெளில போற, அவங்களோட ஏன் வர, இந்த பிரச்சனை இருக்க போகுது. அந்த பிரச்சனை பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தேர்ட் என்ன பிரச்சனை போய் தாண்டி இன்னொரு நபரோட ஈர்ப்பு, சின்ன ஈர்ப்பு பார்க்கும்போது ஒரு அழகுனாலே இல்லை பார்க்க வந்து நல்லா பேசுறாருன்றதுக்காகவும் வரதுக்கான ஒரு சின்ன ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து 4வது வரப்போகுது என்ன விஷயம்னா செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது அதை நீங்க பேசி தெரிவிச்சிட்டாலுமே ஓகே. இது 4 பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். பணம் எவ்வளவு பெரிய ஒரு ரோல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ப்ளே பண்ணுது? கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பணம்ன்றதை தாண்டி இப்ப இருக்க காலகட்டத்தில் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேம். படிச்சிருக்காங்க பிள்ளைங்க, நல்லா படிச்சிருக்கிறதுனால நல்லா ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல பிசினஸ் பண்றாங்கன்னும் போது இப்ப இருக்க டிவோர்ஸ் கேசஸ்ல பணம் வந்து மெஜாரிட்டிஸா இருக்குதுல. பொண்ணும் ஏர்ன் பண்றாங்க, பையனும் ஏர்ன் பண்றாங்க. 2 பேராலுமே, நான் சொல்றது இப்ப இருக்க ஜென்ரேஷனை பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது 2 பேராலுமே ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னும் போது பணம்ன்றது பெரிய ரோல் பிளே பண்றதுல. அவங்க தேவையானது அவங்க வாங்கிக்கிறாங்க, இவங்களுக்கு தேவையானது இவங்க வாங்கிக்கிறாங்க. கரெக்ட். இன்னொன்னு வந்து லவ் மேரேஜஸ்ல அதிகமா நடக்குதா இல்ல அரேஞ்ச் மேரேஜஸ்ல வந்து அதிகமா நடக்குதா? டிவோர்ஸ் இப்ப காலகட்டத்தை பார்த்தா 2 மேரேஜ்லயுமே நடக்குது. அரேஞ்ச்லயுமே நடக்குது, லவ் மேரேஜ்லயுமே நடக்குது. அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்குள்ள போயிருந்திருப்பாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா லவ் பண்ணி திருமணம் பண்ணும் பொழுதே அவ்வளோ கேப் இருக்கு அவங்களுக்குள்ள, புரிதல் இல்லாத போது. பார்க்காத ஒரு நபரை, பேசாத ஒரு நபரை 1 இயர்ல மேரேஜ் பண்ணிட்டு இல்ல 6 மந்த்ல என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணும்போது நிறைய இடைவெளி அவங்களுக்குள்ள ஏற்படுது. அந்த டைம் அப்போ ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுது யங் கப்பிளுக்கு. அப்படி இருக்கும்போது நீ யாரா என்ன சொல்றது? ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு தரப்புலயும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல அவங்க படிச்சு கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு ஆயிருப்பாங்க. இவங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய பொசிஷன் ஆயிருப்பாங்க ஃபீமேல். அப்படி இருக்கும்போது யாருமே யாரோட அந்த டவுன்ல, இப்போ நீனா ஷோல கோபிநாத் சார் சொல்ற மாதிரி கஷ்டப்படும் போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது பிரிதல் கொஞ்சம் அழகா இருக்கும், சேர்ந்து வளர்றது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். இந்த அரேஞ்ச் மேரேஜ் வரும்போது பணத்தோட தான் சேருது, மிடில் கிளாஸோட தான் சேர்றாங்க. அப்படி 2 பேருமே ஒன்னா சேரும் போது 2மே ஒரே கேட்டகரியில இருக்கும் பொழுது நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும், நான் படிச்சேன், எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்க, நான் வளர்ந்தேன், நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். ஆனா இதுவே கஷ்டப்படும் போதே அவங்க திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் வளர்றாங்க அப்படின்னும் பொழுது என்னதான் சண்டை வந்தாலுமே அந்த நேரத்துல அவன் என் கூட இருந்தாடா, அந்த நேரத்துல எனக்கு அவன் என் கூட இருந்தான்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அதிகமா ஏற்படும். இப்ப இது அரேஞ்ச் மேரேஜ்ல சொன்னீங்க, லவ் மேரேஜ் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா லவ் மேரேஜ்ல அஃபேர்ல போறதுக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல பிரியத்துக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் பண்ணும் போதே நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேனே பொன்மானேன்னு பேசிட வேண்டியது. மேரேஜ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுன்னும் போது என்ன முன்னாடி லவ் பண்ண மாதிரி லவ் பண்றது கிடையாது, என்கிட்ட முன்னாடி மாதிரி நீ பேச மாட்டேன்ற, பழக மாட்டேன்ற அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்து அடைஞ்சிடுறாங்க. பெண்களோ இல்லை ஆண்களோ 2 பேருமே அப்படி அடையிறாங்க அப்படின்னும் பொழுது இன்னொரு நம்பர் பேசும்போது அந்த இடத்துல அஃபேர் ஆயிடுது. அப்படி இல்லையா, எதனால லவ் மேரேஜ்ல அஃபேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க கல்யாணம் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுல பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பெண் போய் ஆண் வீட்டில் வாழும் போது அவங்க மாமியாரோ மாமனாரோ பிடிக்காம இருக்கும் அந்த பெண்ணை, எதனா ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப அக்ரெசிவாகி கத்திடுவாங்க, இல்லை எதனா பண்ணிடுவாங்க. அதை போய் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்னுவாங்க. அப்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரும்பொழுது இன்னொரு நபர் மேலே அஃபேர் வந்துருக்கு. மோஸ்ட்லி இன்னொன்னு என்ன கேள்விப்படுறேன், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்காது, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா டெஃபினெட்லி அது வந்து நீடிக்காதுங்க. இது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இஷ்யூவே எடுத்துக்கோங்களேன். ஜாய் கிறிஸ்டல்ல இருந்தாங்க, இவ்வளவு தூரம் வந்து வீடியோஸ்லாம் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு, பிரெக்னெண்டா இருக்காங்க, நீடிச்சுதா? கிடையாது. இப்போ அவங்க ஸ்டேஷன் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய உதாரணமாச்சு நமக்கு. ஃபைனலா இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால தான் நிறைய நடக்குது. அதை வந்து எப்படி 2 கப்பல்ஸ் வந்து ப்ராப்பரா பார்க்கணும்? நான் முன்னாடி சொன்னதுதான் மேம், நான் சொன்ன அந்த 4 டெக்னிக்கை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை.